ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு முட்டைக்கோஸை கழுவிட்டு பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. முட்டைக்கோஸ்லேயே தண்ணி விடும். அதனால நம்ம 3 நிமிஷத்துக்கு பிசைஞ்சோன்னா சரியான பதத்தில் நமக்கு கிடைக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். இதை உருண்டை இல்லாமல் உதுத்து விட்டு கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன போண்டா மாதிரி செஞ்சுருக்கேன். நல்லா பெரட்டி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.